ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் காலை வணக்கம். இப்போ இன்றைய பதிவில் இந்த தியானம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பண்ணுறதுனால நமக்கு என்ன ஒரு பிரயோஜனம், அதை ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தியானம் அப்படின்னா நம்மளுடைய மனசில் சிவபெருமான், இப்போ யாருக்கு என்ன இஷ்ட தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்துக்குரிய இப்போ ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் சொல்லி இறைவனை நம்மளுடைய மனக்கண் முன்னாடி நிப்பாட்டுறது அப்படிங்கிறதான் தியானம். அந்த தியானம் பண்ணுறப்ப தொடர்ந்து நாம் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளுடைய கல்வி அறிவு அதிகமாகும். அதனால ரொம்ப நம்ம பிரைட்னஸாக போகும், எல்லா விஷயத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற மாதிரி இருக்கும். நம்மள்கிட்ட நோய்கள் அண்டாது, தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவுமே வராது. நமக்குள்ளே உள்ள எனர்ஜெட்டிக் அதிகமாகும். நம்ம அறிவு பிரகாசமாக ஆகிறதுனால நம்ம ஆனந்தம் அடையலாம். இப்போ நமக்கு பார்த்தா நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ உதாரணம், நமக்கு என்ன சமயப்பற்று, நாட்டுப்பற்று, அது மாதிரி நமக்கு என்ன அவசியமோ அதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் நம்ம புறந்தள்ளிடுவோம். அப்படி இருக்கிறதுனால நமக்கு நிறைய வைப்ரேஷன் கிடைக்கும். அது நம்ம எல்லா விஷயத்துலையும் வெற்றி பெறுவோம். அப்படிங்கிறதான் தியானத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன். நமக்கு அந்த தேவையற்ற சிந்தனைகள் கிராசிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் நம்ம மைண்டில் இன்புட் ஆகாத ஒரு நிலை நமக்கு ஏற்படும். அப்போ நம்ம ரொம்ப பிரைட்டான சரியான ஒரு பாதையை நோக்கி நாம் வெற்றிகரமாக பயணிப்பதற்கு நமக்கு பெரிதும் உதவுவது தியானமே. இந்த வீரனாரை எடுங்க, அப்படியே எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் வெற்றியை தர வேண்டும். நன்றி.